வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. உலகமே இடிஞ்சாலும் நடக்காத விஷயம் அது இளைஞர்கள் மத்தியில். ஆனால் நான் செஞ்சுட்டேன். ஒரு 10,000 ரூபாய் என்னால் மாதம் சேவ் பண்ண முடியுது சார், இல்லை ஒரு 5,000 ரூபாய் முடியுது சார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சார் ஆப்ஷன்ஸ்? நீங்கள் சொன்ன மாதிரி இதுவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எவ்ரி டைம் எனக்கு 100 ரூபாய் வரும்போதும் 80 ரூபாய் எந்த 20 ரூபாய் என் ஃபியூச்சர். இப்போ மூணாவது முக்கியமான பாயிண்ட் சார், இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லேருந்தே தூக்கும்போது எல்லா கம்பெனிலுமே எல்லாருக்குமே அந்த ரிஸ்க் இருக்கு. ஆர் சடனாக ஏதாவது நமக்கு செலவு வரலாம். எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நம்பி யாராவது இருக்காங்களா? ஏன்னா அந்த 8 மணி நியூஸ்ல கரெக்ட். இப்போ நான் ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா உலகமே அழிஞ்சாலும் எனக்கு இந்த 2 பக்கெட் எனக்கு காப்பாற்றிடும். ஆனால் இதை நானே முடிவு பண்ணலாமா? இதை நீங்க முடிவு பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். 50மே தெரிஞ்சதா தான் இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சதா தான் இருக்கும். இல்லைன்னா நீங்க இந்தியாவில் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல அது தெரிஞ்சுதான் இருக்கும். தேர்ட் பக்கெட் தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பக்கெட். இங்க தான் வந்து நீங்க அந்த ஒரிஜினலா நம்ம பேசணும் இல்லையா, காம்பவுண்டிங். அதை எப்படி சார் உருவாக்குறது? அந்த மூணாவது பக்கெட்டை யூட்டிலைஸ் பண்றது எப்படி? இப்போ சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கிடுவோம் சார். ஒரு 10,000 ரூபாய் என்னால் மாதம் சேவ் பண்ண முடியுது சார், இல்லை ஒரு 5,000 ரூபாய் முடியுது சார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சார் ஆப்ஷன்ஸ்? கரெக்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மாதிரி இதுவே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப கஷ்டம். பட் மேபி ஒரு 4-5 இயர்ஸில் உங்கள் சேலரிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் அகைன் இது ஒரு மசில் மாதிரி தான். நீங்கள் குட்டியாக பண்ணால் கூட அது உங்களுக்கு ஒரு பழக்கம் மாதிரி. ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணால் கூட வைல் அதுலேருந்து உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வரலனாலும் வாழ்க்கையில் அந்த சேவ் பண்ணுறோங்கிற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அது ரொம்ப சின்ன அமௌண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக எல்லாருடைய சேலரி இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு எல்லாருக்குமே அது பாசிபிள் ஆயிரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பை த டைம் பீப்புள் ரீச் ஒரு 30 வயசுலாம் ஆகிறதுக்குள்ள அவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த பழக்கமே இல்லைன்னா நமக்கு டக்குன்னு அது நமக்கு வரவே வராது. ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இப்போ நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மொத்தம் என் சேலரியில் ஒரு 20நாலாம் குட் நம்பர், 30னா ரொம்ப குட் நம்பர். பட் எனக்கு தெரிஞ்சு 10-20 அது எங்கேயா ஸ்டார்ட் பண்ணுங்கள். 20 இருந்தாலுமே அது ரொம்ப ஒரு 20% ஆஃப் யர் சேலரி உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சாலே ஒரு டீசென்ட் நம்பர். ஸோ மைண்டில் 20,000 ரூபா சம்பாதிச்சா 4,000 ரூபா. ஆமாம். ஸோ மைண்டெல்லாம் யோசிங்க, எவ்ரி டைம் எனக்கு 100 ரூபாய் வரும்போதும் 80 ரூபாய் எந்த 20 ரூபாய் என் ஃபியூச்சர். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு ஈஸியர் ஆயிரும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கு. எப்பெல்லாம் எனக்கு காசு வருதோ 20 ரூபாய் வந்து என்னோட ஃபியூச்சருக்கு, 80 ரூபாய் நான் எனக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த 20 ரூபாவோ இல்லை வாட் எவர் எவ்வளோ ஒருத்தர் ஒரு மாதிரி சேவ் பண்ணுவாங்க. அந்த சேவிங்ஸை நான் எங்கே போடுவேன்? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 3 பக்கெட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து ஒரு சேஃப்டி பக்கெட். ஸோ இப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தட் எந்த கம்பெனியில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டைமில் டக்குன்னு ஒரு ரிசெஷன் மாதிரி வரும்போது ஃபேஸ்புக்லேருந்து இவ்வளோ பேரை தூக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லேருந்தே தூக்கும்போது எல்லா கம்பெனிலுமே எல்லாருக்குமே அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபண்டமெண்டலாக உள்ளே தெரியும் தட் நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் யாருக்கு வேணால் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த ரிஸ்க் எப்போவுமே இருக்குது. ஆர் சடனாக ஏதாவது நமக்கு செலவு வரலாம். வீட்டில் ஏதோ ஒன்று சம்திங், ஒரு மொபைல் ஃபோன் போயிடுச்சோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ. ஸோ சடன் செலவுகள் விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ லைஃப்பில் வந்து எக்ஸ்பெக்டடாக வர்றது நீ பிளான் பண்ணலாம், அன்எக்ஸ்பெக்டடாக வர்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு சேஃப்டி பக்கெட்டோட லாஜிக் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது மணி செலவு வரலாம். அதனால அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு 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 மன ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த டைமில் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் தம்புருலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை விட ஒரு 6 மடங்கு எடுத்துட்டிங்கன்னா பெட்டர். அதோட லாஜிக் என்னென்னா, ஒர்ஸ்ட் கேஸ் உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா கூட நீங்கள் மைண்டெல்லாம் என்ன சொல்வீங்க, நான் கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன் என்னோட செலவை. ஸோ ஒரு 6 மாதம் 8 மாதம் ஓட்டிடலாம், அதுக்குள்ளே நான் வேறு வேலையை பிடிச்சிடுவேன். ஸோ தட் நீங்கள் டெஸ்பரேட்டாக ஆக தேவையில்லை. ஸோ ரஃபாக ஒரு 6 மந்த்ஸுக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்து சேஃபாக வச்சுக்கணுங்கிறது ஒரு லாஜிக். அதை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சேஃபாக இருக்கிறது. அப்படி இல்லைனா நீங்கள் எஃப்டியில் கூட வச்சுக்கலாம். அதோட ஐடியாவே வந்து ரிட்டர்னுக்காக இல்லை, அது எப்போ நினச்சாலும் நான் எடுத்துக்கலாங்கிறது தான். ஸோ அது ஒரு பக்கெட்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு பக்கெட். அது போக ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் தான் உங்களையே கேட்டுக்கணும். எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னை நம்பி யாராவது இருக்காங்களா, இல்லை ஊரில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, என்னை படிக்க வச்சாங்க, இப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். இல்லை எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, என் குழந்தையும் சரி என் ஒய்ஃபும் சரி, ஆர் மை அதர் ஹாஃப் அவங்க வந்து வேலைக்கு போகல, ஸோ இப்போ எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் மொத்த குடும்பமும் நடுத்தருக்கு வந்துடும். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் போகிற ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 crore 2 crores வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. அதோட பேசிக் லாஜிக், உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் இறந்துட்டிங்கன்னா இந்த மொத்த அமௌண்ட் வந்து நீங்கள் சொன்ன ஆளுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையா தேவைப்படாதான்னு. அது செகண்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், விச் இஸ் ஹாஸ்பிட்டல்லாம் போனால் எவ்வளோ செலவும் நமக்கே தெரியும்.
யூஸ்வலாக ஆஃபீஸஸில் கொடுப்பாங்க, பட் நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்தாலுமே ஒரு இது நீங்களே எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் ஆஃபீஸ் விட்டு மாறும்போது அது அந்த கேப்பில் ஏதாவது நடக்கலாம். ப்ளஸ் எனி டைம் அது வரும்போது ரொம்ப ஹையாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் போட்டாலே உங்களுக்கு 5 lakhs 10 lakhsலாம் கவரேஜ் வந்துடும். ஸோ பேசிக் லெவலில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் செட் பண்ணணும். அதுக்கு மேலே லைஃப் இன்சூரன்ஸ், அப்புறம் ஹெல்த். இது வந்து பக்கெட் 1 which is சேஃப்டி. செகண்ட் பக்கெட் வந்து அடுத்த 5 வருஷத்தில் எனக்கு ஏதாவது பெரிய செலவு வருதா, இப்போ குழந்தைக்கு எஜுகேஷன் வருது, ஆர் எனக்கு ஒரு கோர்ஸ் பண்ணணும், ஆர் எனக்கு ஒரு வெக்கேஷன் எடுக்கணும், ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் வர்றதுலையும் உங்களால் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க முடியாது. அதையும் நீங்கள் வந்து எஃப்டியில் போட்டுக்கலாம். இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ்ன்பாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரிட்டர்ன் வரும். ரொம்ப பெருசாலாம் வராது. ஒரு 7%, 6 to 8% தான் அதோட ரிட்டர்ன் பேண்டு. பட் அதோட ஐடியா என்னென்னா, விலைவாசியே ஒரு 6-7%ல் போகும். விலைவாசியை விட ஜஸ்ட் ஒரு 1% 2% எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ விலை ஏற ஏற அது வந்து அதை காம்பன்சேட் பண்ணிடும். பட் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் தராது. இது வந்து செகண்ட் பக்கெட் விச் ஷார்ட் டேர்ம் பக்கெட். தேர்ட் பக்கெட் தான் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பக்கெட். இங்கே தான் வந்து நீங்கள் அந்த ஒரிஜினலாக நம்ம பேசணும் இல்லையா, காம்பவுண்டிங்க, அந்த இதை வந்து வரணும். இந்த லாங் டேர்ம் பக்கெட்டில் தான் நீங்கள் வந்து வெல்த் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். நான் மொத்தமாக 1 crore போகணும் அப்படின்னா நமக்கு இனிஷியலாக பயமாக இருக்கும். ஸோ 1 கோடிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப. ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 5 லட்சம் ரீச் பண்ணணும், ரெண்டாவது 10. ஸோ ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் எனக்கு 5, ரெண்டாவது 10, அங்கேருந்து 20, அங்கேருந்து 50. ஏன்னா நீங்கள் 1 கோடி போகணுன்னா அங்கேருந்து ஈஸியராக இருக்கும். பட் இங்கேருந்து எடுத்தோன்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மைல் ஸ்டோனாக நீங்கள் ரீச் பண்ணலாம் இந்த லாங் டேர்ம் பக்கெட்டில். ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பீங்க, நான் எக்ஸ் அமௌண்ட் சேவ் பண்ணுறேன், இந்த 3 பக்கெட்டில் எப்படி போடணும், மொத்தமாக தூக்கி ஃபஸ்ட்டு இந்த சேஃப்டி பக்கெட்டை ரெடி பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு போகணுமா? அது பண்ணலாம். பட் என்னென்னா உங்களுக்கு அது எக்ஸைட்டிங்காகவே இருக்காது. என்னடா நம்ம உயிரை கொடுத்து சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணுறதும் மொக்கையாக உட்காந்து நம்ம இந்த எஃப்டி இதில் தான் போயிட்டுருக்கு, இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், 5-5-6ன்னு சொல்லுவேன் அந்த ரூல். அதாவது 5% கோஸ் டு சேஃப்டி பக்கெட். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ 5% வந்து சேஃப்டி பக்கெட், இன்னொரு 5% ஷார்ட் டேர்ம் பக்கெட். இல்லை ஷார்ட் டேர்ம் பக்கெட்டில் உங்களுக்கு வேறு ஏதோ செலவு வருது, உங்களால் கால்குலேட் பண்ண முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட் மாறலாம். பட் எனக்கு ஷார்ட் டேர்மில் என்ன வரும்னே தெரியலங்க, எனக்கு ரஃபாக ஒரு தம்பு ரூல் சொல்லிடுங்க ஸோ தட் எனக்கு. ஸோ நீங்கள் வந்து அதே 50,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா 5% விச் இஸ் ரஃப்லி எவ்வளோ வரும் உங்களுக்கு, 2,500 ரூபாய். 2,500 ரூபாய் வில் கோ இன்டு சேஃப்டி பக்கெட். 2,500 ரூபாய் வந்து ஷார்ட் டேர்ம் பக்கெட்டில் போட்டுருவீங்க. அப்புறம் 3வது வருது பார்த்தீங்களா, எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. இப்போ 15,000 ரூபாய் சேவ் பண்ணிங்கன்னா மிச்சம் 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாவை தூக்கி உங்கள் லாங் டேர்ம் பக்கெட்டில் போட்டுருவீங்க. இப்படி தான் நீங்கள் வந்து 3 பக்கெட்டாக பார்க்கணும். உங்களுக்கு ஆக்சுவல் வெல்த் கிரியேட் பண்ணுறது வந்து இந்த 3வது பக்கெட்டில் தான். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்க வேண்டிய, இந்த பக்கெட்டில் நான் என்னென்ன, ஏன்னா இந்த பக்கெட் எனக்கு டைம் இருக்கு, நான் எனக்கு 3 வருஷத்துல தேவைப்படாது. 3 வருஷத்துல தேவைப்படுறதுல என்னோட செகண்ட் பக்கெட் ஷார்ட் இதுலேருந்து நான் எடுத்துப்பேன். டக்குன்னு ஏதாச்சும் எனக்கு ஆத்திர அவசர செலவு வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் பக்கெட்லேருந்து எடுத்துப்பேன். ஸோ என் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். இப்போ நான் ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா உலகமே அழிஞ்சாலும் எனக்கு இந்த 2 பக்கெட் எனக்கு காப்பாற்றிடும். ஸோ இதுக்கு வந்து அந்த 15 year பீரியட் வரைக்கும் நான் போலாம் எடுக்கலாம். இப்போ எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, இல்லை ஈக்விட்டிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி, ஸோ இப்படி தான் நம்ம யோசிக்கணும். இந்த பக்கெட்டை நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோங்கிறது தான் அந்த 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 நெக்ஸ்ட் கேமே இங்கே தான் வரும். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும், அப்புறம் அது எப்படி சேவ் பண்ணணுன்றது வந்துருச்சு. இப்போ 3வது முக்கியமான பாயிண்ட் சார், அந்த 3வது பக்கெட் பாயிண்ட். இந்த 3வது பக்கெட் லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் ஆகி ஒரு கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி சார் உருவாக்குறது, அந்த 3வது பக்கெட்டை யூட்டிலைஸ் பண்றது எப்படி? ரைட். ஸோ அகைன் இந்த 3வது பக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இந்த 3வது பக்கெட்லேயே நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ரிட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா அமௌண்ட்டு நீங்கள் உள்ளே போடுறீங்க. ஸோ அண்ட் உங்களால் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு போட முடியுது. ஸோ உங்களால் ஒரு 10, 12, 13 or 15%லாம் நீங்கள் ரிட்டர்ன் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக உங்கள் மணி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பக்கெட்டுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணியிருப்போம்னா, ரொம்ப சிம்பிள். வீட்டில் என்ன எஃப்டியில் போடுங்க, ஒரு 5 years or whatever ஒரு பீரியடுக்கு போடுங்க. அந்த அமௌண்ட் கொஞ்சம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஆனவுடனே அதை போட்டு ஒரு வீடு அதை ஒரு இதுவாக போட்டுட்டு நெக்ஸ்ட் மிச்சத்தை நம்ம லோனாக எடுத்துகிட்டு ஒரு whatever 50 லட்சமோ 70 லட்சமோ 1 கோடிக்கோ வீடு வாங்கிட்டு அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு 15-20 வருஷத்தில் அந்த அசெட் பில்ட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக நமக்கு சொல்லி கொடுத்தது. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேர்த்தோன்னா ஒரு ஊர் சைடில் போய் ஒரு லேண்ட் வாங்கிடும். இது ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது தப்பு ரைட்டுங்கிறத டிபேட் பண்ணாமல் இப்போ அடிஷ்னலாக நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா, இது குளோபலாகவே இப்போ நீங்கள் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் அவங்களோட நார்மல் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஈக்விட்டிஸ். ஈக்விட்டிங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் சராசரியாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துக்கோங்க, யார் இருக்கிறதுலே ஜாஸ்தி பண்ணுவாங்க, மோஸ்ட் லைக்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க.
ஏன்னா பிஸ்னஸ்ல நீங்கள் ஆனால் நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னா அதில் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் இப்போ ஒரு 10 பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தன் தான் அதில் ரொம்ப ஆனால் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வரும். பட் மிச்சம் 9 பேர் வந்து சரியாக பண்ணாமல் போய் ஸோ அதனால ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால மோஸ்ட்டாக நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்துடுறோம் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும்னு. பட் அதே சமயம் நம்ம எப்படி அந்த பிஸ்னஸ் ரிஸ்க்கை கால்குலேட்டடாக எப்படி எடுக்கலாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் நல்ல பார்ட் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. தட் ஆல் பிஸ்னஸஸ் ஆர் மோஸ்ட் நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸஸ் கெட் லிஸ்டட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸில் ஓனர் ஆகலாம். ஸோ நான் இப்போ டிசிஎஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, டிசிஎஸ் நல்ல ஒரு கம்பெனி நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா டிசிஎஸில் போய் நீங்கள் கொஞ்சோண்டு ஷேர் வாங்கினீங்கன்னா நீங்களுமே ஓனர் ஆயிடுவீங்க. ஸோ டிசிஎஸில் எவ்வளோ ரிட்டர்ன் வருதோ அந்த ஒரிஜினல் ஓனருக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருதோ அதே ரிட்டர்ன் உங்களுக்கும் வரும். என்ன ஒரே வித்தியாசம், அவங்களுக்கு பல கோடியில் வச்சுருப்பாங்க ஓனர்ஷிப்பை, நம்ம அதில் ஒரு 1000 ரூபாய் கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த கம்பெனி வளர வளர நமக்கும் வந்து வளர்ச்சி வரும். இது அந்த ஈசாப்னு சொல்லுவாங்க நிறைய கம்பெனியில். தட் இந்த கம்பெனி வளர்ந்தால் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எம்ப்ளாயை ரீட்டைன் பண்ண ஈசாப்னு கொடுப்பாங்க. விச் இஸ் இந்த கம்பெனி வளர்ந்துச்சுன்னா உங்களோட வேல்யூவும் கொடுக்கும். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த கம்பெனி நீங்கள் வாங்குறீங்கிறத பொறுத்து. பட் க்ரோத் சேமாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ரிலையன்ஸோட இது வாங்குறேன்னா இப்போ அம்பானி அவருக்கு என்ன ரிட்டர்ன் வருமோ அதே ரிட்டர்ன் தான் உங்களுக்கும் வரும். ஆனால் அவர் பல கோடி போட்டிருப்பாரு, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போட்டிங்கன்னா அந்த 1000 ரூபாயில் வரப்போகுது. நான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா இது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் இருக்குது. பட் இவ்வளோ ஸ்டாக்ஸை நம்ம எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும்? ஸோ ஒரு ஸ்டாக்கை நான் அனலைஸ் பண்ணணும்னா அந்த செக்டரை பற்றி படிக்கணும். இப்போ இதை மட்டும் இன்டரப்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம பேசுகிறோம். கரெக்ட். இதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றா வேறு வேறு? ஆமாம், ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே காமன் டெர்மினாலஜி தான். அது மாற்றி எல்லாம் யூஸ் சொல்லிக்கிறது வேறு வேறு. ஆமாம், அது நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு அமேசான் சைட்டு மாதிரி நினச்சிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் அமேசான் சைட்டு, அதில் எனக்கு எல்லா கம்பெனியும் அவைலபிள். இந்தியாவில் நீங்கள் எந்த கம்பெனி வேணால் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு டிசிஎஸ் வாங்கணும் வாங்கிக்கலாம், இன்ஃபோசிஸ் வாங்கணும் வாங்கிக்கலாம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏஷியன் பெயிண்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் ஏதாவது ஒரு கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட் லைக்லி அந்த கம்பெனி அங்கே இப்போ நீங்கள் ஐடிசி ஹோட்டல் போகிறீங்க, ஐடிசியும் வாங்கிக்கலாம். இல்லை பேட்டா செருப்பு வாங்குறீங்க, பேட்டாவும் உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் மோஸ்ட் லைக்லி அந்த கம்பெனி வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கம்பெனியாக வாங்கிக்கலாம். இப்போ இதில் என்ன சேலஞ்சுன்னா நம்மளா டைரெக்டாக கூட போய் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இது ஒன்று இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கே பிஸியாக இருக்கும் இது, நீங்கள் இந்த ஷூட்ஸ் நடக்கணும் அது. ஸோ உங்களுக்கு ஹார்ட்லி ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். பட் இந்த டைமில் போயிட்டு இப்போ ஆயிரக்கணக்கான ஸ்டாக் இருக்குது. நான் இப்போ ஒரு கம்பெனியும் போய் அனலைஸ் பண்ணோம். ஒரு 20 வருஷம் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து அதை படித்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க, யார் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி அது ஒரு ஃபுல் டீட்டெயில்டு, அதுவே ஒரு ஃபுல், அது ஈக்விட்டி ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் ஃப்ளெஜ்டு வேலை அது. ஸோ இப்போ அதை போய் நம்ம எப்படி பண்ணுறது, நமக்கு வந்து டைம் இல்லை. அதனால இப்போ என்ன இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய பணக்காரன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டேலண்டடான பர்சனை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஒரு 50 லட்சமோ 1 கோடியோ சேலரி கொடுத்து, தம்பி நீ எனக்காக இந்த ஸ்டாக்லாம் பிக் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவுட்ரு. இப்போ என்னையும் உங்களும் மாதிரி ஒரு ஆளால் நம்மளால் ஒருத்தர் 1 கோடி 2 கோடி கொடுத்து ஹையர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அப்போ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் வந்துச்சு. அப்போ பிரகதீஷும் நானும் வந்து என்ன சொல்கிறோம், பிரகதீஷ் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, நம்மள மாதிரி இப்போ இங்கே ஒரு 1000 பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருமே கலெக்ட் பண்ணி போடுவோம். நம்ம தனியாக கொடுத்தா தானே கஷ்டம். ஏன்னா நம்மக்கிட்ட என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, உங்ககிட்ட 2 லட்சம் இருக்குது. பட் நம்ம 2 பேர் 3 லட்சத்தை வச்சு நம்ம யாரை ஹையர் பண்ணுறது? ஏன்னா அவங்க சேலரியே 1 கோடி 2 கோடி போகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மள மாதிரி இருக்கிற எல்லாரும் சேர்த்து காசை கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1% 2% எடுத்தோம்னா அது பெரிய அமௌண்ட்டாக நிற்கும். அப்போ அந்த அக்ரிகேட்டை வந்து நம்ம அதை வச்சு நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு அவங்கள பேர் ஃபண்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அவரோட ஒரே வேலையே ஃபுல் டைம் இதை உட்காந்து எனக்கு எந்த ஸ்டாக் வாங்கணும்னு இது பண்ணு. ஸோ நான் இருக்கிறதுலே ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள். அவருக்கு மேபி சம்பளம் ஒரு 5 கோடி 10 கோடி இருக்கும். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எனி ஃபண்ட் 5 கோடி. அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. எல்லாம் ஐஐடி ஐஏஎம் அந்த மாதிரி பெரிய பேர். அந்த மொத்த டீமையுமே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஹையர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் 1% தான் தரீங்க. ஸோ 10,000க்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அந்த அமௌண்ட்டு. ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா மக்கள் எல்லாருமே சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு அக்ரிகேட்டாக நமக்கு வந்து 1% தான் வருது. ஸோ அந்த கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்மக்கிட்டேருந்து காசெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த காஸ்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு 1-2% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு தனி கம்பெனி. கரெக்ட். அது ஷேர் மார்க்கெட்டில் நம்மளை இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு பணக்காரனாக வைக்கிறதுக்கு உதவுது. கரெக்ட். அந்த கம்பெனி வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா காசையும் வாங்கிட்டு
ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜருக்கான ஒரு டீம் அதுவே உருவாக்கி அது மேனேஜ் பண்ணுது. ஃபண்ட் மேனேஜர் பாத்துக்கங்க, இவர் பிரகதீஷ் 10,000 கொடுத்திருக்காரு, ரவி ஒரு 20,000 கொடுத்திருக்காரு, அபி 30,000, எடிசா 40,000 இவங்க கொடுத்திருக்காங்க. இவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் நம்ம கம்பெனில இருந்து கொடுக்கணும்பா, அப்பதான் அடுத்த தடவை அவங்க 1,00,000 நம்ம கம்பெனிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டீம் வச்சிருக்காங்க. அதுதான் அந்த ஃபண்ட் மேனேஜர் டீம். இப்போ அந்த டீம் ஒர்க் பண்றாங்க. இது வந்து தனி கம்பெனி. கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட். கரெக்ட். இந்த மாதிரி இன்னும் ஒரு கம்பெனி சொல்லுங்களேன் சார். மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே உங்களுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இப்போ இவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பேர் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். ஆமா. ஸோ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். வெரி குட். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். எஸ்பிஐ பேங்கோட மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் பேங்கோட மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மியூச்சுவல் ஃபண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்ட காசு இருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று இந்த ஸ்டாக் பிக் பண்ணணும்னு சொல்ற ஒரு ஆப்ஷன், அதுக்கு டீம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், எனக்கு ஸ்டாக்லாம் வேணாம், எனக்கு இந்த எஃப்டி மாதிரி தான் ரிட்டர்ன் வேணும். அதனால நீங்க அதே கம்பெனிக்கு லெண்டு பண்ணுங்க. அது வந்து டெட்டுன்பாங்க, டெட் மார்க்கெட்ஸ்ன்பாங்க. அதில் ஆனால் உங்களுக்கு வந்து எஃப்டி மாதிரி ரிட்டர்ன்ஸ் தான் வரும். அதுக்கு தனி டீம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரே மியூச்சுவல் ஃபண்டில் குட்டி குட்டி ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது பிளெண்டும் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் எஃப்டி மாதிரி ப்ராடக்ட்டு, கொஞ்சம் ஈக்விட்டி மாதிரி ப்ராடக்ட்டு. நானே ஈக்விட்டியை மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை நானே முடிவு பண்ணலாமா? இதை நீங்கள் முடிவு பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஆனால் எனக்கு தான் அது தெரியாது. கரெக்ட். ஸோ அதனால தான் வந்து எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அட்வைசர்ஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு வருவாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிற கம்பெனியில் வந்து நாங்கள் அதுதான் பண்ணுறோம். பிரகதீஷ் நீங்கள் ஆல்ரெடி பிஸியாக இருக்கீங்க, ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இது பண்ணுறது, எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு அது நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்க பேர் வந்து வெல்த் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்த் மேனேஜர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது தான் நம்ம பிரகதீஷ் மாதிரி கஸ்டமர்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த மொத்த செயினுமே. ஸோ இப்போ உங்கள் ஆங்கிள்லேருந்து ரொம்ப சிம்பிள். பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்மால் அமௌண்ட்லேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ஃபாரின் கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய லாங் டேர்ம் பக்கெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷன். அதில் எப்படி நான் ரிஸ்க்கை கட் பண்ணுவேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் வாங்க மாட்டாங்க, ஒரு 50 பிஸ்னஸ் வாங்கிப்பாங்க. ஆனால் அதுவும் அந்த 50 பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபண்ட் மேனேஜரோ யார் நமக்கு மேனேஜர், இதில் இருக்கிறதுலே நான் பார்த்து என்னுடைய 20 பேர் கொண்ட டீமை யூஸ் பண்ணி நான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டாக் எடுத்து நான் கொலேட் பண்ணி உங்களுக்கு பண்ணித்தரேன். நான் அதை டே டு டே அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கம்பெனி சரியாக பண்ணனா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்பெனி ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபுல் ஆக்டிவிட்டியும் அவங்க பண்ணிடுவாங்க. இதுக்கு நம்மளை சார்ஜ் பண்ணுறது அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக 1 to 2% தான் இருக்கும் இந்த மாதிரி ஃபண்ட்ஸுக்கு. அது எல்லா ஃபண்டுலையுமே அது போட்டிருப்பாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அது எவ்வளோ எனக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறது. பட் யூஸ்வலாக உங்களோட மொத்த அமௌண்ட்டில் 1 to 2% தான் இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன்ஸாக பார்க்குறது வந்து அது போக தான். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க நிஃப்டி சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. நிஃப்டிங்கிறது ஏன்னா சன் நியூஸ்ல அந்த 8 மணி நியூஸ்ல கரெக்ட் சந்தை நிலவரம் அப்படின்னு விளையாட்டு செய்திகளுக்கு அப்புறம் போடுவாங்க. அதுல சென்செக்ஸ் நிஃப்டி இவ்வளவு கூடியுள்ளது, இவ்வளவு இறங்கியுள்ளது. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு, கீழே திடீர்னு மேல இப்படி பாப்பாரு, மும்பையின் பங்குச்சந்தை நிலவரம்னு போடுவாங்க. கரெக்ட். அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கரெக்ட். அதோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க, இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. இப்போ நீங்கள் குத்து மதிப்பாக கேட்குறீங்க, ஒரு ஈக்விட்டி அருண் நீங்கள் சொல்கிறீங்க, பட் இது தோராயிரமாக எனக்கு எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ நான் எப்படி மெஷர் பண்ணுறது? ஏன்னா ஒருத்தர் ஒரு டீம் வச்சு ஒரு ஸ்டாக் இதை வந்து இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கேட்டிங்கன்னா நான் எனக்கு எங்கேருந்து போய் ரிட்டர்ன் சொல்கிறது? அம்பத்தூரில் ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கும், ஊர் சைடில் வேற ரிட்டர்ன் கிடைக்கும், கேரளாவில் வேற ரிட்டர்ன், ஒரு லேண்டுக்கு. ஸோ ரியல் எஸ்டேட்டோட ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லேண்டை பொறுத்து, ஏரியாவை பொறுத்து. இப்போ நான் அதே மாதிரி ஈக்விட்டிக்கும் சொன்னால் கஷ்டம். ஸோ அதனால எல்லாரும் சொன்னாங்க ஒரு காமனாக நம்ம வந்து ஒரு ப்ராடாக நம்ம வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ தட் இந்த ஒரு வாட்டி ஒரு மாதிரி வரும்னு சொல்லாமல் உங்களுக்கு அட்லீஸ்ட் இருக்கிறதுலே பெரிய கம்பெனியோட ரிட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் 50 கம்பெனி என்னன்னு பார்த்துட்டு அந்த 50 கம்பெனியை சேர்த்து போட்டு அந்த 50 கம்பெனியோட அக்ரிகேட் ரிட்டர்ன் என்னன்னு செக் பண்ணிடுவாங்க. அதில் வெயிட்டேஜஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் லார்ஜர்னா உங்களுக்கு லார்ஜர் வெயிட்டேஜ் வரும். இந்த டாப் 50 கம்பெனி எடுத்து பண்ணுறது நிஃப்டி 50, டாப் 30 கம்பெனி எடுத்து பண்ணுறது சென்செக்ஸ் 30. ஸோ உங்களுக்கு அந்த நம்பர் வர்றது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதோ அது எஃபெக்டிவாக அதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் பண்ண ரிட்டர்ன்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
17 to 20 டைம்ஸ் போயிருக்கு, விச் இஸ் 20 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. ரிட்டர்ன்ஸும் ஆல்மோஸ்ட் 15, 16, 17% பக்கத்தில் வந்திருக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். இந்த இதில் இந்த இண்டெக்ஸ்லேயே சொல்கிறேன், நிஃப்டி 50 இருக்கட்டும் இல்லை சென்செக்ஸாக இருக்கட்டும். அதில் இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜருங்கிறது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, இதை தவிர நான் மற்ற கம்பெனிஸ்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு இதை நான் பீட் பண்ண ட்ரை பண்ணுறேங்கிறது தான் அந்த ஃபண்ட் மேனேஜருடைய வேலை. ஸோ 2 லெவல் இருக்குது. ஒன்று இந்த நிஃப்டிங்கிறது ஒரு ரூல் பேஸ்ட், இது ஜஸ்ட் டாப் 50 என்ன கம்பெனிஸ்னு பாருங்கள், அதை வந்து ஒரு 6 மாதமும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எடுக்கிறோன்னு வச்சுக்கோமே, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு இந்தியாவில் லார்ஜஸ்ட்டு கம்பெனிஸ் எதுன்னு பார்ப்பாங்க. அந்த 50 கம்பெனியில் அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் 6 மாதம் கழிஞ்சு மறுபடியும் ரீசெக் பண்ணுவாங்க, இதே 50 கம்பெனி தான் வருதான்னு. மேபி அந்த 49, 50வது கம்பெனி வந்து வெளில போயிருக்கும், புதுசாக ஒரு 2 கம்பெனி மேலே 53 மேலே வந்து, அப்போ இதை மாற்றிட்டு இந்த 2 கம்பெனி மேலே மாற்றி விட்டுருவாங்க. இதுக்கு பேர் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்பாங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல, இந்த ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு தெரியல, என்கிட்ட ரொம்ப கம்மி காசு தான் இருக்குது, வெல்த் மேனேஜரை ஹையர் பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போய் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது, விச் இஸ் இதுதான் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் 50 கம்பெனி. ஸோ நீங்கள் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கம்பெனி இருக்குன்னா, HDFC பேங்க், SBI பேங்க்கு, ICICI பேங்க்கு, இப்போ ஐடி பார்த்தீங்கன்னா TCS, இன்ஃபோசிஸ், HCL. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கம்பெனியாக தான் இருக்கும். ITC, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நம்ம க்ளோஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம். இது என்ன நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே பேசிக்காக இந்தியாவோட லார்ஜஸ்ட் 50 கம்பெனிஸ் இதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரிலையன்ஸில் அதில் வந்துடும், ரிலையன்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பெரிய கம்பெனி சொன்னாலும், ஏஷியன் பெயிண்ட்ஸு, எல்லா L&T, ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கம்பெனியுமே அதில் இருக்கும். அந்த 50மே தெரிஞ்சதாக தான் இருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சதாக தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அது தெரிஞ்சுதான் இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா நிஃப்டி 50 கூகுள் பண்ணால் அந்த 50 கம்பெனி வந்துடும். ஸோ உங்களுக்கு சேஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா நிஃப்டி 50ல் ஆரம்பிச்சிருது. இந்தியா வளர வளர இந்த கம்பெனி வளராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதான் நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறீங்க, நான் சின்ன பிஸ்னஸில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் 50 பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அங்கேருந்து நான் ஒரு 10 வருஷம் டைம் கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா இது என்னோட ப்ராக்ஸி ஆஃப், இதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க்கு. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு சைக்கிள் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கீழே எவ்ரி இயர் ஒரு 10-20% கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மறுபடியும் ரிகவர் ஆயிரும். ஆனால் இதனுடைய ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ? இதோட ரிட்டர்ன்ஸ் அதுதான். இது எப்படின்னா, உங்களுக்கு லார்ஜஸ்ட் கம்பெனி எடுக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். இதோட ரிட்டர்ன்ஸே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். நீங்கள் FD பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7% தான் வரும், 7% வரும். பட் டேக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா, நீ அதுவும் ஹையர் டேக்ஸ் ப்ராக்கெட்லிங்கன்னா ஒன்றுமே வராது, ஒரு 5-6% தான் வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு யூஸ்வலாக ஒரு 8 to 10%குள்ளே வரும். கோல்டு அகைன் ஒரு சைக்கிள் தான், எல்லாமே சைக்கிள்ஸ் தான். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 இயர்ஸ் ஒன்றுமே பண்ணாது. ஒரு 2012 to 19 வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. டக்குன்னு இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு பயங்கரமாக பண்ணிட்டு எங்கேயோ போயிடும் உங்களுக்கு. ஸோ ஆனால் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் கோல்டை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அந்த 8 to 10% ரிட்டர்னில் வந்து நிற்கும். ரியல் எஸ்டேட்டும் அதே தான், 8 to ரியல் எஸ்டேட்லையும் சைக்கிள் இருக்கும். நீங்கள் ஒரு 2003ல் எங்கே லேண்டு வாங்கியிருந்தாலும் சரி, லேண்டோ வீடோ வாங்கியிருந்தாலும் 2010 வரைக்கும் பக்கா ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க, 14-15-16% பண்ணியிருப்பீங்க. ஆனால் அப்புறமா நீங்கள் அதே 2011-12 வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் ஒன்றுமே ஆயிருக்காது. இப்போ தான் மறுபடியும் அந்த சைக்கிள் ஆரம்பிக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். ஒரு 2008 to ஒரு 12-13 வந்து ரிட்டர்னே பார்க்கல. பட் அப்புறமா இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 to 20% ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் ப்ராட் ஐடியா என்னென்னா, எல்லா அசெட் கிளாஸ்லையும் உங்களுக்கு வந்து சைக்கிள் இருக்கும். பட் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, கோல்டு ஒரு சைடு, கோல்டுக்கு மேலே ரியல் எஸ்டேட்டுக்கு மேலே ஈக்விட்டி, இதுதான் 3 உங்களுக்கு ஆப்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் நீங்கள் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் எதுவாக இருக்கணும்னா இந்த நிஃப்டி 50ங்கிறது தான் ஸ்டார்டிங். ஏன் ஒன்றுமே தெரியாதுன்னா இருக்கிறதுலே இதில் நீங்கள் லோவஸ்ட், இதுவே ரிஸ்க்கு, இதில் நான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறேன்னா இந்த நிஃப்டி 50. அது வந்து உங்களுக்கு எக்கச்சக்க மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் மாதிரி ICICI நிஃப்டி 50 இருக்கும், HDFC இருக்கும், அது பிஸ்லரி, அக்வாஃபினா மாதிரி தண்ணி ஒன்று தான். நிஃப்டி 50 ஒன்று தான். ஸோ நீங்கள் எந்த ஃபண்டு போட்டாலுமே சரி, நிஃப்டி 50 ICICI, நிஃப்டி 50 HDFC, நிஃப்டி 50 SBI, நிஃப்டி 50 எந்த ஃபண்ட் ஹவுஸில் எடுத்தாலும் ரிட்டர்ன் அதே தான் இருக்கும். ஏன்னா தண்ணி சேம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் பேசிஸில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி பண்ணி ஒரு 10-20 lakhs பில்டு பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இதுவே ஒரு நல்ல. இப்போ இதெல்லாமே தகவலாக எனக்கு இருக்கு. இந்த தகவலை நான் அப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு அதை செஞ்சு கொடுப்பான்னு கேட்டால் இன்னுமே எனக்கு அந்த ஒரு திணறல் இருக்கு. கரெக்ட். அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப சிம்பிள் பிரகதீஷ், நம்ம 100 ரூபாயில் வச்சு பேசுவோம். ஏன்னா ஈஸியராக இருக்கும். இது அதை நீங்கள் வந்து கோல்டில் 8 to 10% சொன்னீங்க, லேண்ட்லேயுமே நமக்கு 8 to 10%, ஒரு சில நேரம் 13-14% போகும் அப்படின்னு. அப்படி வந்துட்டு நமக்கு இந்த காம்பவுண்டிங்கில் அதான் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன் இல்லை பேங்க்கில் போடுறேன்னா எனக்கு எப்போ தேவையோ அப்போ போய் நான் எடுத்துக்கிறேன். கரெக்ட். இதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. அதில் நடுவில் ஒரு 8வது வருஷம் எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா